யோகா ஆசிரியர்களுக்கு வரவேண்டிய 2 ஆண்டு சம்பள பாக்கியை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் யோகா ஆசிரியர் காசிநாதன் என்பவர் மண்குழியில் 30 நிமிடம் தியானம் செய்து நூதன போராட்டம் நடத்தினார். உடனடியாக இந்த ஜூன் 21 11ஆம் ஆண்டு யோகா தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விளையாட்டுத் துறைகளுக்கும் சுகாதாரத்துறைகளுக்கும் யோகா பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிக்கோளாக வேண்டுகோள் இருக்கின்றோம். இது எதற்காக என்றால், இப்போ உள்ள காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஒரு தவறான வழியில் செல்கிறார்கள். மது பழக்கவழக்கம் சரி, போதைய பழக்க வழக்கங்களிலும் எண்ணற்ற பழக்க வழக்கங்களை அவர் திருத்துவதற்கு யோகா ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அவர் நல்வழிப்படுத்துவதற்கு இந்த யோகா கலை மிகவும் சிறப்பாக அமைகிறது. ஏனென்றால் பாரத பிரதமர் அனைத்து நாடுகளிலும் யோகா முன்மொழிந்து அனைத்து நாடுகளும் உலக யோகா தினத்தை ஒரு வழி மொழிந்து இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் இந்த யோகா காலத்தை பின்னோக்கி இருக்கிறது. என்றால் விளையாட்டுத்துறையாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்ற கலைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தது போல யோகாத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது எங்களுடைய ஆதங்கம். உடனடியாக இந்த ஆண்டுக்குள் யோகா தினத்தன்று அனைத்து துறைகளிலும் யோகா பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடும். இப்போ என்றால் பலவிதமான நோய்களை மக்களிடம் தாக்குகிறது. அதை மக்களுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய இந்த யோகா கலை மட்டும்தான். ஏன்னா இது ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம், முத்ராசு பல பயிற்சியில் இருக்கிறது. இது செஞ்சாலே மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எனவே தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தலையிட்டு இந்த ஆண்டுக்குள் இந்த ஜூன் 21 வரதுக்கு முன்னாடி யோகா பயிற்சியாளரை நியமிக்க உத்தரவிடுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.